ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் லெசன் பிளான் எழுதுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பயாலஜிக்கல் சயின்ஸ்க்கு லெசன் பிளான் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் பிளான் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ் லெசன் பிளான் வந்து எப்படி எழுதுறது, பிஎடுக்கு வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் லெசன் பிளான் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். நேம் ஆஃப் த டீச்சர், நேம் ஆஃப் த ஸ்கூல், ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க ஸ்கூலில், சப்ஜெக்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ், டாபிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு, சரிங்களா. யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், டேட்டு, டியூரேஷனு, பீரியடு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் நோக்கங்கள் வந்து என்னென்ன இருக்குது, கற்பித்தலுக்கான நோக்கங்கள் என்ன இருக்குது. அக்வயர்ஸ் த நாலேஜ் அபவுட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆட்டம் அண்ட் மாடல் ஆட்டம், அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாடல் அண்ட் ஆட்டம், அப்ளைஸ் த நாலேஜ் இஸ் ஐடென்டிஃபை ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் ஆட்டம், developed skills drawing the atomic structure various atoms, developed skill drawing atomic structure of various atoms. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய எழுத வேண்டிங்கிறது அவசியம் இல்லை. உங்களுடைய ரெக்கார்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எழுத முடியுமோ அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு 4 இல்லைனா ஒரு 5, சரிங்களா, ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் பீப்புள்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்குது. ரீகால் த டெஃபினிஷன் ஆஃப் ஆட்டம், அணுக்கு வந்து என்ன வரையறை சொல்கிறோம். அடுத்து ரெகனைஸ் composition of atom, structure of atom, model of atom, explain about the composition of atom, list out the properties of subatomic particles, give the reason for the neutral characters of atom, describe the structure of atom, observe the structure of sodium and chloride atom. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன லெசன் பிளான் எழுதுறீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டாக வந்து எழுதணும், சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் எய்ட்ஸ். நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ளாஷ் கார்டு, மேட்சிங் போர்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஷோயிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாடல், அதாவது ஒரு சார்ட்டில் வந்து அட்டாமிக்கோட மாடலை வந்து ட்ரா பண்ணிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான்: ஸ்பெசிஃபிகேஷன், கண்டென்ட், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீகால்ஸ்னால் நினைவூட்டுதல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆட்டமை பற்றி நினைவூட்டணும். த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட். இங்கே வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டோம் ஆட்டம்னா என்னென்னு. இப்போ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கொஷின் கேட்கணும். வாட் இஸ் அன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம ஒரு ஸ்டிமுல் கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து அகெயின் ரீகாலில் ஆட்டம்ஸ் விச் மீன்ஸ் இன்விசிபிள் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஆட்டம் as a derived. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ். ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 காம்பவுண்ட்ஸ், பார்ட்டிகல்ஸ் கால்டு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஒரு அணுவோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் ஆனது, அதாவது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சைடு நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்கலாம், வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் ஆட்டம்ஸ், அணு வந்து எதால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு லெசன் நடத்துகிறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் வந்து எதிர்பார்ப்போம். எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்ஸ் ஆர் சார்ஜ்டு, நியூட்ரல் சார்ஜ்டு. ஸோ இங்கே வந்து நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னா எதிர்மறையான மின்னோட்டம் இருக்கும், புரோட்டான் வந்து நேர்மறையான மின்னோட்டம் இருக்கும், நியூட்ரான் வந்து நடுநிலையான மின்னோட்டம் இருக்கும் இப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். அகைன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன கேட்பேன்னா, வாட் டு யூ நோ அபவுட் த எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான், இதுக்கு வந்து என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து எவல்யூஷன் வந்து வைப்பேன், 1 மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி வைப்பேன். எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல், நியூட்ரான்ஸ் ஆர் சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கேட்டு டேப்லெட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேட்பேன். சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சிம்பிள் சொல்கிறோம், புரோட்டானுக்கு வந்து என்ன சிம்பிள் சொல்கிறோம், நியூட்ரானுக்கு வந்து என்ன சிம்பிள் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து நீங்கள் நீட்டாக வந்து லெசன் பிளான் வந்து எழுதலாம். ஸோ ஆல்ரெடி டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதிக்கு மேலே வந்து சிஓ ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் காப்பி வரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சைட் பை சைட் இந்த லெசன் பிளான் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா give the reason. The number of electrons in extra nuclear parts of equal number of the proton is nucleus. Give the reason the neutral characters of atom. An atom is a neutral. Why? The neutron வந்து நடுநிலைத்தன்மையாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் give reason for neutral characters of atom அப்படின்னு எழுதி அந்த சைடில் வந்து நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்து டிஸ்கிரைப் பண்ணணும். நியூக்ளியர் பார்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். இந்த மாதிரி எவல்யூஷன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த டயக்ராம்ஸ். டயக்ராம் போட்டு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரின் ஆட்டம் அப்படின்னு எழுதிடணும். அட்டாமிக் நம்பர் ஆஃப் சோடியம், சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன, அதே மாதிரி நம்பர் ஆஃப் த நியூட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் சோடியம் ஆட்டம், இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் எழுதிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் எக்ஸாம்பிள்ஸ். சிஏனா கால்சியம், எம்ஜினா மெக்னீஷியம், பிஏனா போரான். ஸோ இப்போ கிவ் த அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டம், கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ரெகனைஸ். டால்டன்ஸ் மாடல்ஸ், ஜே தாம்சன் மாடல். ஐடென்டிஃபை வேரியஸ் மாடல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். டேஸ் இஸ் டிஸ்கவர் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் மாடல். ஸோ இந்த மாதிரி வந்து தான் நீங்கள் நீட்டாக வந்து லெசன் பிளான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டயக்ராம் கொடுக்கலாம். டால்டனோட மாடல் கொடுக்கலாம், டயக்ராம்ஸ் எழுதி ட்ரா த டால்டன் மாடல், ஜே தாம்சன் மாடல்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த டயக்ராம் டால்டன் மாடல் அண்ட் ஜே தாம்சன் மாடல் ஐ வில் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நீட்டாக வந்து அழகாக லெசன் பிளான் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவ்யூ வைக்கணும். காம்போசிஷன் ஆஃப் அன் ஆட்டம், ஸ்ட்ரக்சர் ஆன் அன் ஆட்டம், மாடல் ஆஃப் ஆட்டம், இந்த மாதிரி ரிவ்யூ வைக்கலாம். ரிவ்யூ வச்சுட்டு அந்த லாஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும். ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாடல் செஞ்சுட்டு வாங்க, ஆட்டமை பற்றி நோட்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து உங்களுடைய பெயர், சரிங்களா, உங்களுடைய பெயர். இந்த சைடு சிக்னேச்சர் ஆஃப் த கைடு, உங்களுக்கு யார் கைடோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சிக்னேச்சர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சில ஃபார்மெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பிரின்சிபலோட இதுவும் இருக்கும், பிரின்சிபலும் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டு எப்படி கொடுக்குறாங்களோ அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து கீழே வந்து நீங்கள் லெசன் பிளான் எழுதி முடிச்ச வாட்டி சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கைடு. உங்களுக்கு ஸ்கூலில் வந்து கைடு வந்து பிரிச்சுடுவாங்க, சரிங்களா, உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி கைடு பிரிச்சுடுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி லெசன் பிளான், அப்சர்வேஷன், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான், இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லெசன் பிளான் எழுதணும். ஸ்பெசிஃபிகேஷனில் ரீகால், ரெகனைஸ், எக்ஸ்பிளனேஷன், லிஸ்ட் அவுட், அண்ட் தென் கிவ் த ரீசன், டிஸ்கிரைப்ஸ், அப்சர்வ் த ட்ராஸ், கிவ் த எக்ஸாம்பிள்ஸ், ரெகனைஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக லெசன் பிளான் எழுதணும். லெவல் 1க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 30 லெசன் பிளான் எழுதணும். லெவல் 2க்கு 30 லெசன் பிளான் எழுதணும். டோட்டலாக 60 லெசன் பிளான் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.